வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் 3 பேரும் கனகாலத்துக்கு பிறகு ஒன்றை சந்திச்சிருக்கிறோம். அப்போ ஒரு காணொலி ஒன்று கதைச்சு எடுத்து போடுவோம்னு வந்து நாங்கள். வணக்கம் சாருஜன். வணக்கம் தர்சன். வணக்கம். கனகாலத்துக்கு பிறகு எப்படி இருக்கிறீங்க? இருக்கும் ஏதோ கனடா போகுது. என்ன நாங்கள் சும்மா இப்போ இந்த 2023 இந்த நடந்த விஷயங்கள்ல என்ன கதைக்கக்கூடாது மாதிரி சும்மா அந்த விடயங்களை பற்றி கதைப்போம். இப்போ என்ன பொறுத்தவரையில் நாங்கள் சில விடயங்களை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுறது தவிர்த்து கொள்வோம் பார்க்குறோம். 2024 சொன்னால் அது ஒரு மிக முக்கியமான விடயம். நாங்கள் சொல்லுவோம், ஒரு ஆளுக்கு சொன்னால் அது எங்களுக்குள்ளேயே வச்சிருந்தால் அது ரகசியம், ஒரு ஆளுக்கு சொன்னாலே அது ரகசியமாக போயிடும், எல்லாருக்கும் போயிடும். எங்களுக்கு தெரியாது. நாங்கள் சும்மா ஒரு இதில் கதையிலேயே ஃப்ளோவில் சொல்லிடுவோம். அது பிறகு பார்த்தா அது 10 பேருக்கு போய் 100 பேருக்கு போய் அப்படி போயிடும். அதேமாரி நீங்கள் கண்ட அனுபவம் 2024 என்ன? 2023 கண்டது 24 நீங்கள் அப்படியே 2023 வந்து செய்யக்கூடாதது 2024 செய்யணும். 2023 என்ன நம்ம செய்யக்கூடாதுன்னு சொன்னா, இப்ப மனுஷனா பிறந்த எல்லாருமே ஒரு வகையில மிஸ்டேக் விடுறது சகையம்தான். அதை திருத்தி கொண்டு வாழ்றது தானே வாழ்க்கை இல்லையா? எல்லா மனிதரும் ஏதோ ஒரு விதத்துல, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல, ஏதோ ஒரு பிள்ளை கொண்டா விடுவோம். அதை நம்ம ரைட் அடுத்த வருஷத்துல இருந்து மாத்துவோம், திருத்தி கொள்வோம். வெறும் பேச்சா இல்லாம அதை நம்ம திருத்தி கொண்டோம்னு சொன்னா எங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கும். அது மூலமா நம்ம மூலமா 4 பேர்ட்ட லைஃப்பும் நல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். அந்த விதத்துல பார்க்க போனா இப்ப முக்கியமா நான் சொல்லுவேன், ஆரம்ப கட்டம்னு சொன்னா ஒவ்வொருத்தரை பற்றி ஒவ்வொரு புறங்களை பேசாம நல்ல விடயங்களையே சொல்லும். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும் என்று சொன்னா, எனக்கு ஒரு சில விடயங்கள்ல வந்து நான் நம்பிக்கை இருக்காது. என்னன்னு சொன்னா, கடைசியில வர எந்த வசனங்கள்லையும் கடைசியில வர்ற அப்படியாம், இப்படியாம், அதுவாம், இதுவாம், அப்படி நடந்ததாம், இப்படி நடந்ததாம், அவங்க போனதாம், இவங்க பிடிச்சாங்களாம் என்றதெல்லாம் இன்னொரு ஆள் சொல்லி கண்ணெதிர நாங்க அந்த காட்சியில கண்டிருக்க மாட்டோம். இன்னொரு ஆட்கள் சொல்லி வந்து நம்ம அதை தெரிஞ்சு கொண்டிருப்போம். அப்படி நம்ம இன்னொரு ஆள்கிட்ட நம்ம அந்த விஷயத்த சொல்ல போறோம்னு சொன்னா எவ்வளவுக்கு அந்த உண்மை தகவலை நம்ம தெரிஞ்சு கொண்டு அது உண்மையாண்டு சரியா நம்ம விளங்கி கொண்டா பிறகு இன்னொரு ஆள்கிட்ட சொல்றது உண்மையிலேயே எங்கட லைஃபுக்கு நல்லா இருக்கும், மற்றது அவங்களோட லைஃபுக்கும் அது போய் சேரும் என்றதை நான் நம்புறேன் உண்மையிலேயே. அதால 99% நீங்க அந்த ஒரு விஷயத்த நீங்க இன்னொரு ஆளுக்கு சொல்ல போறீங்கன்னு சொன்னா அந்த விஷயத்த சரியா உண்மையான்றதை தெரிஞ்சிட்டு சொல்லுங்க. அது பல முக்கியம். சரியா? அப்ப அந்த விதத்துல அதை முதலாவதா பாருங்க. மற்றது நல்ல எண்ணங்களே நன்மையை பாய்க்கும். அதால நல்ல விடயங்களே செய்வோம். இனி 2023 எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு, முக்கியமா சொல்ல போனா இந்த விசிட்ட விசா 2023 தான் வந்திருக்கு. அதுக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனைகள், எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு இதுகள் இருக்குது. அப்ப நல்ல விடயங்களை சொன்னா நம்மளோட சேர்ந்து 4 பேரும் நல்லா இருப்பாங்க. அவன் வரக்கூடாது, இவன் வரக்கூடாதுன்ற ஒரு கெட்ட எண்ணத்தை விட்டுட்டு அவன் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்க போறது இல்ல, இது பண்ண அவன் வந்துட்டான்னு சொன்னா இனி அவன்கிட்ட வாழ்க்கை, அவன் பார்த்து கொள்றது அவன்கிட்ட வாழ்க்கை. அப்ப நல்லதை செய்வோம், நல்லதையே நம்மளும் பெறுவோம், மற்றவங்களுக்கும் செய்விப்போம் என்ற மாதிரி. அப்ப இதுல 2-3 போக போக எதுவும் தோணினா நான் சொல்றேன். அடுத்த விஷயம் நான் இந்த வீட்டு விஷயங்களை, வீட்டில் என்ன நடக்கிறதுன்றதை நிச்சயமா ஒருத்தரோடையும் பகிரக்கூடாது. என்ன சொன்னால் அது நாங்கள் சும்மா பகுதி மாதிரி சொல்ற விடயங்கள் நாளைக்கு அது எங்களுக்கே பாதிப்பு. இப்போ என்னன்னு சொன்னால், அதான் சுயசிவம் ஒரு கட்டத்தில் ஸ்பீச்சில் சொல்லியிருக்கிறேன், ஒருத்தன் எங்களை தாக்கணும்னு சொல்லி நாங்கள் தாக்கல, நாங்கள் அதை பார்த்து இகழ்ந்து போகக்கூடாது, அது அவனுக்கு வெற்றியாக போயிடும். நாங்கள் ஒருத்தன் தாக்குறான்டா நாங்கள் அதை பார்த்து சிரிச்சோம்னு சொன்னால் அது அவனுக்கு தோல்வியாக போயிடும். அதனுடைய அப்படி இப்போ வீட்டு விஷயங்கள் அதெல்லாம் வீட்டோட இன்றைக்கு ஒரு சண்டை வரும், நாளைக்கு அது நோமலாக போயிடும். இப்போ அதுகளை எல்லாம் மற்றாக்களோட பகிர்றதெல்லாம் சரியான பிள்ளையான விஷயம் என்று சொன்னால் அதை பிறகு 4 பேர் சொன்னோம் இவன் இப்படி கதைச்சான், இப்படி இருந்தது அப்படி இருந்ததுன்னு சொல்லி அவங்க தங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒவ்வொரு கதைகளையும் ஒவ்வொரு விதங்களில் சொல்லுவாங்க. அதே மாதிரி சாருஜன் உங்களுக்கு எனக்கு 2024 முக்கியமாக 2 விஷயம் செய்யணும்னு. அதில் முதலாவது காசு என்னென்னா, நாங்கள்
காசு இப்போ வரும் அடுத்த நாள் இருக்காது. ஆனால் நாங்கள் என்ன செய்யணும் என்றால், என்னை பொறுத்த வரைக்கும் காசை வந்து ஒரு சின்ன சின்ன செலவாக இருந்தாலும் சரி, ஆஹ் எங்களுக்கு முன் இருக்கிற தலைமுறை வந்து ஒரு சின்ன கொப்பி இதில் எழுதி அதை ஒரு முறைப்படுத்தி கொண்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன செலவையும் வந்து கட்டுப்படுத்தி அந்த செலவை வந்து ஒரு நாட்குறிப்பு மாதிரி எழுதி வைக்கிறது. அந்த செலவுகளை நான் கொஞ்சம் எழுதி வச்சா அது மூலம் இந்த பணங்களை வந்து நான் கொஞ்சம் கட்டுப்படுத்த முடியும். அப்போ அதை ஒன்று செய்யப்படும். ரெண்டாவது வந்து நிறைய மக்கள்கிட்ட போய் கதைக்க போகிறேன். அதாவது எனக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனையாக நான் பார்த்த 23 என்னென்னா, நான் கனடா வந்த நான் வேலை செஞ்ச நான், ஆனால் நிறைய பீப்புள்கிட்ட நான் போய் கதைச்சதில்லை. அதுக்கான நேரமும் வந்ததில்லை, எதுவுமே இல்லை. அப்போ நிறைய மக்கள்கிட்ட போய் கதைக்கணும். அதாவது நானாகவும் போய் கதைக்கலாம், என்னோட வந்து கதைக்கிறாக்களுக்கும் என்னால் முடிஞ்ச உதவியை செய்து நிறைய பீப்புளோட கதைச்சு நிறைய கண்டாக்டை பில்ட் பண்ணால் அது எனக்கு காலகாலத்துக்கும் கனடாவில் உதவும். அதனால நிறைய கண்டாக்டும் கிரியேட் பண்ண போகிறேன். இது 2024 நான் மேஜராக செய்ய போகிற 2 விஷயம். இன்னொன்று முக்கியமா சொல்லணும் என்னன்னு சொன்னா, இப்ப இந்த வருஷத்துல கூடுதலா அவதானிச்சதுல 2023 உங்களோட வீட்டுக்குள்ள நடக்கிற பிரச்சனைகளை வந்து சமூக வலைத்தளங்களுக்கு கொண்டு வர்றது, இது முக்கியமான பெரிய பிரச்சனை. அந்த காலத்துல எந்த வயசுக்கு நான் சொல்றேன், நான் பார்த்ததை வச்சு நான் சொல்றேன். அந்த காலம்டா ரொம்ப தூரமெல்லாம் தேவையில்லை. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாமே நம்ம எடுத்துக்கொள்ளலாம். 10 வருஷம் முன்னாடி எங்கடா வீட்டுக்குள்ள நடக்கிற இது வந்து எங்கட படலை தாண்டாது. அப்ப என்ன பிரச்சனையா இருந்தாலும் எங்கட அளவுக்குள்ளேயே முடிஞ்சிடும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு தெரியாது நடக்குதுன்னு சொல்லி. அளவு தாண்டி போனாலும் அந்த பக்கத்து வீட்டுக்காரன் எங்களுக்கு உதவி செய்ய வருவானே ஒழிய அவன் எங்கட வாழ்க்கையை சீரழிக்கிறவளுக்கு வராது. ஆனா இப்ப வந்து கூடுதலா எதுக்கு எடுத்தாலும் சமூக வலைத்தளத்துல உடனே அது செஞ்சா இது செஞ்சா, அவன் பிள்ளைய போட்டு அடிச்சான், இவன் அது பண்ணினான், அது எல்லாமே சமூக தளத்துல வர்றதால அது வந்து ஏதோ மற்றவங்களுக்கு அது ஒரு காட்சி பொருளா போகுது. உரியவங்களுக்கு அது பெரும் பாதிப்பு வேதனை ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அப்ப உங்களுக்கு வந்து உங்களோட வீட்டுல ஒரு பிரச்சனை ஒன்று நடக்குதா, கூடிய அளவுக்கு உங்களோட வீட்டுக்குள்ளேயே அந்த பிரச்சனையை முடிக்க பாருங்க ஒழிய நீங்க அதை வந்து சோசியல் மீடியாவுக்கு கொண்டு வராதீங்க. இது வந்து கட்டாயம் முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று. அறுத்துறுத்தும் சொல்லலாம். ஏன்னா சமூக வலைத்தளம் வந்து பொழுதுபோக்கு சாதனம் உண்டு. அதுல நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயம் இருக்கு. உங்களுக்கு தேவையான நல்ல விஷயத்த எடுத்துக்கோங்க, கெட்ட விஷயத்த அப்படியே தட்டி விடுங்க. அவ்வளவுதான் விஷயம். அதை விட்டுட்டு அதுல கொண்டு வந்து போட்டு அதுக்குள்ள 4 பேர் வந்து கோமன் அடிச்சு எல்லாரும் நம்மளும் உத்தமர் இல்லை, எல்லாரும் உத்தமர் இல்லை, நல்லவனும் இருக்கான், கெட்டவனும் இருக்கான், எல்லாமே இருக்கான், எல்லாரும் தப்பு செய்யறாங்க. ஆனா தப்பு செஞ்சவனும் வந்து அதுல ஒரு வரவழனக்கம் உண்டு, 4 பந்தியில அடிப்பாங்க பாருங்க. இப்ப அவ்வளோத்துக்கு நம்மளோட லைஃப்பை வந்து நம்ம கொண்டு போகக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். கூடிய அளவுக்கு சமூக வலைத்தளத்துல வந்து உங்களோட தனிப்பட்ட விஷயங்களை பகிர்வதை நிப்பாட்டுங்க என்றதையும் நான் இந்த 2023 முடிகிற கட்டத்துல நான் சொல்லிக் கொள்றேன். 2023 இன்னொரு விஷயம், நான் ஒரு வீடியோ டிக்டாக்ல பார்த்த விஷயம் தான், அந்த இலங்கையில அவை வந்து வெளிநாட்டுக்காரர் வாரதால என்ன தங்களுக்கு பாதிப்புன்ற மாதிரி அதை கதைக்கணும். உண்மையில அதெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டிய சில விஷயங்கள் உண்மை. அதை பார்க்க எனக்கு ஒரு ஒரு பெண்ணொருத்தி சொல்லியிருந்தால், வெளிநாட்டுக்காரர் வந்து நல்ல உடுப்புகள் உடைக்க தங்கட பிள்ளைகளை ஆசைப்படுதுன்ற அதெல்லாம் உண்மையாக இருக்குது. இருந்தாலும் அந்த ஒரு சிலர் வந்து லெவல் ஆடினமெண்டல் இப்போ அது எல்லாரும் செய்கிற விடயம் இல்லை. ஒரு சிலர் மேபி வந்து செய்யலாம். ஆனால் வெளிநாட்டை நீங்கள் இப்படி குறவுறதால எத்தனையோ பேர் அங்கே கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்கிற வேண்டிய மனநிலையில் பாதிக்கப்படும். வடிவாக இன்னொரு ஒரு விளக்கம் கொடுத்துருந்தார் லண்டன்ல இருந்து போல எனக்கு. இருந்தாலும் கூட அப்படியான விடயங்களை தவிர்க்கிறது உண்மையில நல்லது. இது நாங்கள் எல்லாம் உறவுகள் என்றோம். இந்த உறவு வந்து இந்த ஜெனரேஷனோட முடிஞ்சிடும். நான் அடித்து சொல்லுவேன், எங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் எல்லாம் ஒரு சிலர் ஒரு ஃபியூ பீப்புள் தான் அதை மேபி கொண்டு இழுக்கலாமே தவிர, மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் இங்கே பார்த்த அளவில் எங்களோட மற்ற ஜெனரேஷன் எங்களோட பிள்ளைகளோ சிலவனு எல்லாம் பெரிய அளவில் போய் ஹெல்ப் பண்ண போகிறதோ அது போகிறதோ இல்லை. அதனுடைய இந்த இருக்கிற ஜெனரேஷனையாவது கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி அதை செய்கிறதுகளுக்கு நீங்கள் இப்படியான விடயங்களை போடையாக அது ஒரு தடையாக இருக்கும். அதனுடைய அந்த சில பேர் சும்மா வியூஸுக்காண்டியும் மக்களுக்கு ஒரு பார்க்கறதுக்காகவும் செய்யணும் சில விடயங்கள். அதுகளெல்லாம் தவிர்த்தால் நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அது அவையவே இந்த இதுகளை பொறுத்தது. நீங்கள் என்ன சொல்லுங்கள்? நான் என்ன சொல்கிறேன் என்றால், ஒரு சின்ன உதாரணம். இப்போ நான் வந்து கோபுரத்தில் ஏறி இருக்கிறேன், கீழே வெள்ளம் பாயுது, கீழே இருக்கிறாக்களை நான் ஏதாவது சொல்லலாம், நான் மேலே இருக்கிறேன் தானே, எந்த பிரச்சனையுமாக இல்லை. ஆனால் அதே வெள்ளம் கோபுரம் அளவுக்கு வரைக்கும் தான் பிரச்சனை தெரியும். நாங்களும் அதே பிரச்சனைக்காக மாட்டுப்பட்டிருக்கோம். ஒரு காலம் எடுக்கும் எல்லாமே ரியலைஸ் பண்ண. இப்போ நாங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு ஆள் ஒரு வேலை திட்டங்கள் ஒரு ஆள் செய்யணும்னா அதுக்கு வழிவிட்டு
நாங்கள் இருக்கணும். எங்களுக்கு தனிப்பட்ட கருத்துகள் இருக்கலாம், எல்லா விஷயங்களும் இருக்கலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ் இருக்கும். ம். நாங்கள் ஒரு ஒரு சமுதாயம் எங்களோட நாட்டிலேருந்து இங்கே வந்து இங்கே உழைச்சி அங்கே திருப்பி வந்திருக்கிறார்கள் என்றால் நாங்கள் அவங்களுக்கு வழிவிட்டு அவங்கள வேலை செய்ய விடணும். அவங்களுக்கு இருக்கிற மைனஸை வந்து நாங்கள் ஒரு நாகரிகமான முறையில் வந்து ஒரு சமூக வலைத்தளத்தில் சொல்லலாம். என்ன நடக்குதுன்னா ஒரு ஒப்பீனியனாக சொல்ல போக ஒருத்தருமே ஒன்றும் யோசிக்கலை, அவைக்கு தெரிஞ்ச ஒப்பீனியனாக அப்படி ஓப்பனாக சொல்லினா அது சில பேருக்கு வந்து கனடாவில் இருந்து கொண்டு இலங்கை மண்ணை மிதிக்கணும் பல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து 30 வருஷமாக கனடா போகல, ஒரு வயது ஆகிட்டு இலங்கை போயில 32 வருஷமா தம்பி நான் நல்லூர் இது அடியில் வச்சு இந்தியன் ஆர்மி பஸ் ஏற்றி விட்டோம் கொழும்புக்கு வந்துடுறாங்கன்னா இன்னுமே போயில நல்லூரை பார்க்கலேருந்து. அப்படியான மனசுள்ள அந்த வயது வாக்களுக்கு அந்த எப்படி ஒரு பாதிப்பை தரும். இப்போ நாங்கள் ஒன்று யோசிக்கணும். இப்போ நாங்கள் எந்த கருத்தும் தெரிவிக்கலாம், இந்த கருத்து எங்களுக்கு திரும்பி வந்து எங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்துமான்றதுல நாங்கள் யோசிக்கணும். இன்னொரு விஷயம், நீங்க அந்த அந்த சேனல்ல பம்பலா காய்ச்சது வந்து அது உண்மையிலேயே கதைக்கணும். என்னன்னு சொன்னா அதுல நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்குண்ணா. என்ன மாதிரின்னு சொன்னா இப்ப உதாரணத்துக்கு நாம ஆசையை துறந்து துறவியானதை வந்து முதலாவதா எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால வாரது புத்தரை தான் நாங்க எடுத்துக்கணும். எல்லாத்துக்கும் மனிதனா பிறந்த எல்லாருக்கும் ஆசை என்ற ஒரு விஷயம் ஒன்று கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். அப்ப அந்த ஆசையை வந்து நம்ம பார்க்குற பார்வையாலையும் மற்றவங்க நடந்து கொள்ற விதத்திலையும் எங்களுக்குள்ள தானா வருது. அப்ப அவன மாதிரி நம்ம இருக்கணும், அவன மாதிரி வாழணும். அப்ப நம்ம இப்ப வெளிநாட்டுல இருந்து வாராக்கள் வந்து சொல்லணும் என்ன மாதிரி இப்ப நடந்து கொள்ற விதத்திலையும் இருக்கு. அங்க இருக்கிறோம். அப்ப அங்க இருக்கிற எல்லாருமே வசதி படைச்சாக்களும் இல்லை, எல்லார்ட்டையும் காரும் இல்லை, எல்லார்ட்டையும் ஆட்டும் சைக்கிள் இல்லாத ஆக்களும் இன்னமும் இருக்குது எங்கட நாட்டுல. அப்ப நம்ம இங்கேருந்து போகும்போது அப்ப அதை பார்த்து இவன மாதிரி நம்ம வாழணும், இவன மாதிரி இவன மாதிரி வளர்ந்து நல்லா ஆகணும்ன்றதை விட இவன மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும்ன்ற ஆசை வந்து இப்ப கூட வந்துட்டு விளங்கிட்டா நம்ம சொல்றது. ஒரு சில செயின்களை மடிச்சு மோட்டார் பைக் எடுக்கிற கார் எடுத்து சுத்தி அடிக்கிறது இல்ல, அதுகளையெல்லாம் தனிப்பட்ட முறையில நானும் அங்க இருந்தது, நானும் அதை நான் கண்ணால கண்டு நான் பார்த்ததுல வச்சும் நான் சொல்லுவேன். சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளலாம். ஏன்னா தேவையில்லாத 1 லட்சம் 2 லட்சத்துக்கு வாகனங்கள் எடுத்து சும்மா சுத்தி திரியுது, அதை தவிர்த்து கொள்ளலாம். அப்ப அதான் இப்ப அந்த அதுல சொல்லுவாரு இவங்கடா என்ன ஏதோ ஒரு நல்ல வசனம் கொண்டு சொல்ல பெம்பளா இருக்கு வேல்ட அந்த விலாசங்களை விட்டுட்டு அண்டு விலாசங்கள்ல எல்லாரையும் திரும்ப திரும்ப சொல்றோம், வெளிநாட்டுல இருந்து வர எல்லாரும் அந்த தப்பை செய்யறதில்ல. சில பேர் மட்டும் செய்யற தப்பால எல்லாருமே வந்து அந்த சூழ்நிலைக்கு தள்ளப்படுறாங்க, ஒரு கெட்ட பேருக்கு தள்ளப்படுறாங்க. இப்ப நாட்டுல இருந்து வந்து சும்மா கேஷுவலா வந்து சைக்கிள்ல திரிகிறாக்களும் இருக்கு. கேடிஹெச் வாகனம் ஒன்று இருக்குது, பெரிய ஹைரூப் பண்டு பெரிய பெரிய வாகனங்கள்லாம் இருக்கு. அந்த வாகனத்துல சுத்தி திரிகிறாக்களும் இருக்கு. சில விஷயம் தேவைக்காக அதை பிரயோசனப்படுத்தலாம், சும்மா கண்ட பாட்டுக்கெல்லாம் பிரயோசனப்படுத்தக்கூடாது. மற்றது நீங்க உங்களோட சொந்த உறவு 2024 எல்லா நாட்டிலையும் எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்துல எல்லா கஷ்டமும் எல்லா துன்பமும் இருக்கு. அதையே நம்ம யோசிச்சு கொண்டு இருப்போமா இருந்தா நம்மளோட வாழ்க்கை ஏதோ ஒரு பாதையில கரடு முரடாதான் போய் கொண்டு இருக்கும். நீங்க உங்களோட கனகாலத்துக்கு நீங்க உங்களோட சொந்தங்களை பார்க்கல, எல்லா சொந்தத்தையும் ஒரே மாதிரி நினைங்க. நீங்க உங்களோட நாட்டுக்கு போயிட்டு உங்களோட சொந்தங்களை பார்க்க போறீங்கன்னா எல்லாரையும் சமனா மதிச்சு சமனா நீங்க சின்ன எக்ஸாம் அவைகளுக்கு அந்த சாக்லேட்டை கொடுக்குறது, இந்த சாக்லேட் கொடுக்குறது, அவைகளுக்கு நகை வாங்கி போடுறது, இந்த நகை வாங்கி போடுறது, ஒவ்வொருத்தரையும் பிரித்து பார்க்குறத விட நீங்கள் எல்லா சொந்தத்தையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு நீங்கள் ஒரேடியா எல்லாருக்கும் நீங்கள் 5 லட்சம் 10 லட்சம் செலவழிக்கிறத விட ஒரு லட்சத்துக்கு 2 லட்சத்துக்குள்ள எல்லாருக்கும் சாப்பாடு சமைச்சு ஒண்டா இருந்து பம்பளை அடிச்சு ஒரு நாள் அந்த சந்தோஷம் எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காது. அப்படி நீங்க எல்லாம் ஒரு 10 சகோதரம் இருக்கிறாங்கன்னு சொன்னா 10 சகோதரத்தையும் ஒரு இடத்துல கூப்பிட்டு கொண்டு வந்து வச்சு எல்லாருக்கும் சமைச்சு பம்பளா காய்ச்சி அந்த ஒரு நாள் காலையில 9 மணில தொடங்கி ஈவினிங் 5 மணிக்கு அந்த முடியுதுன்னு சொன்னா அந்த ஒரு நாள் மாதிரி உங்களோட லைஃப்ல எதுவுமே கிடைக்காது. அது எந்த தனிப்பட்ட கருத்து. நீங்க நிறைய நல்லது செய்யுங்க, கெட்டது செய்யாதீங்க. இந்த சில விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. மற்றது இந்த உடுப்பு விஷயங்களை நம்ம பார்க்க போனா வெளிநாட்டுல வந்து சாரி கட்டி கொண்டு பஞ்சாபியை போட்டு கொண்டு ஸ்கர்ட் அண்ட் பிளவுஸை போட்டுக்கொண்டு தெரியல. அது என்ன குளிர்கள் ஒவ்வொரு நாட்டுக்கு ஒவ்வொரு மாதிரி. இங்கே ஜீன்ஸை போடணும், அது கட்டாயம் நான் பார்த்த விதத்துல. ஆனா ஊருக்கு நீங்க போகும்போது அதே விஷயத்த வந்து நீங்க அங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அங்க இருக்கிற பொம்பளை பிள்ளைகள் இதை பார்த்து ஆசைப்படுறாங்க, இல்லையென்று சொல்லல. அப்ப
பிழை பிழைன்றதை விட மற்ற நம்ம நடந்து கொள்ற விதத்தை வச்சு தான் இப்ப அம்மா அப்பா வந்து சொல்லி கொடுக்குற விஷயம் நடந்து கொள்ற விஷயத்தை வச்சு தான் ஒரு பிள்ளை எப்படி வளரும்ன்றது தெரியும். அது மாதிரி தான் மற்றவங்களுக்கும் நம்ம நடந்து கொள்ற விதத்தை வச்சு நம்ம எக்ஸாம்பிள் இருக்கணுமே ஒழிய நம்ம வந்து பிள்ளையான முன் உதாரணமா இருக்கக்கூடாதுன்றது என்ற தனிப்பட்ட கருத்து. இல்லை அது நல்ல இடத்து எனக்கு பிடிச்சது நீங்கள் சொல்கிற விஷயம். அடுத்தது இன்னொன்று நான் பார்த்த அளவில் படிப்பு, அதாவது வந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கருணாவை பொறுத்தவரையில் அந்த படிப்பு சரியான இம்பார்ட்டன்ட். நீங்கள் சில பேர் தாங்களாயே விட்டு வேலை செய்யணுன்ற ஒரு கட்டத்துக்கு போறீர்கள். ஆனால் எவ்வளோ கஷ்டத்திலும் அந்த படிப்பை குழப்பாமல் படிப்பிச்சு விடுவியலாக இருந்தால் அந்த பிள்ளைகளோட லைஃப் வந்து பிற்காலத்தில் ஒரு நல்ல நிலைக்கு வரும். என்னால் இப்போவும் எங்களுக்கு கனடாவை பொறுத்தவரையில் சொல்லங்கன்னடா ஒரு மதிப்பு இருக்குன்றதுன்னா எங்களோட பிள்ளைகள் வந்து படித்து நல்ல நல்ல நிலைக்கு வந்ததால் இப்போ சொல்லங்கன்றைக்கு அதுக்கு ஒரு மதிப்பு ஒன்று இருக்குது. அதுக்கு காரணம் உண்மையில் படிப்பு. அதனுடைய இந்த இதை தொடர்ந்து நீங்கள் 2024 செய்யணும். அதனுடைய அந்த படிப்பை குழப்பாமல் பிள்ளைகளுக்கு படிப்பித்தீங்கன்னு சொன்னால் அது அந்த பிள்ளைகளின் வருங்காலத்தை ஒரு நல்ல நிலையை கொண்டு வரும்ன்றது என்ற ஒரு நம்பிக்கை. எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீலங்காவில் நான் நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, ஏஎல் படிப்பாங்க ஓஎல் படிப்பாங்க, அதுக்கு பிறகு வந்து வெளிநாடுன்ற ஒரு ஆப்ஷன் முன்னுக்கு கேட்கல. நாங்கள் அந்த படிப்பு அங்கால பார்க்குற இல்லை. இந்த வீடியோ பார்க்குற, அதாவது என்ன சொல்கிறது, 18 வயசு கீழே இருக்கிறவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் படிக்கும்போது வந்து ஒரு படிப்பு ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும். ஆனால் நீங்கள் புது புது விடயங்களை தெரிஞ்சு கொள்ள நிறைய விடயங்களை ஒரு கட்டத்தில் நீங்கள் தெரிஞ்சு கொண்டுடுவீங்க. ஒரு காலத்தில் அது உங்களுக்கு ஒரு நிரந்தர இன்கமாக தரும். வெளிநாடு போனீங்கன்னா கூட ஒரு மொழி சம்மந்தமாகவும் சரி, ஒரு கலாச்சாரம் சம்மந்தமாகவும் சரி, உங்களுக்கு சகல விதமான வாய்ப்புகளையும் தரும். அதனால் என்ன சொல்கிறது, என்ன இருந்தாலும் இளமையில் கேள் சிலையில் எழுத்துன்னு சொல்லுவாங்க. நீங்கள் இளமையில் எவ்வளோ படிக்கிறீங்களோ அவ்வளவுதான் அங்கே வர போகிறவங்களுக்கு காலத்துக்கு உதவும். வெளிநாடு போகிற வாய்ப்பு இருக்கிறவங்களும் சரி, யாராக இருந்தாலும் சரி, படியுங்க. அது எவ்வளவு முடியுமோ உங்களால் படித்தீங்களா இங்கே வந்தானே உலகம் எந்த மூலை போனாலுமே நீங்கள் நல்லா இருக்க முடியும். நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்கு இருந்த இது ஒரு சிறிய பயணம். என்னென்னா, நாங்கள் ஒரு பெரிய லைஃப்பில் ஒரு பெரிய ஒரு முடிவு எடுக்கிறேன், ஒரு கமிட்மெண்ட் எடுக்கிறேன். நான் கனடா போகிறேன், ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும். அதை நான் சரியாக பயன்படுத்தி கொண்டனண்டா அதுக்கு பிறகு இந்த குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, இந்த உற்றார் உறவினருக்குமே நான் ஒரு மிகப்பெரிய ஒரு கதவை திறந்து விடுற மாதிரி இருக்குது. அதாவது எந்த ஒரு தியாகம், அதாவது நான் இந்த வேலையை தியாகம் பண்ணி, இந்த உறவுகளை தியாகம் பண்ணி, உறவினர் நண்பர்களை தியாகம் பண்ணி இங்கே வர்றோம்டா, அந்த தியாகம் வந்து காலகாலத்துக்கு நான் கஷ்டப்படுறது ஒரு 1 to 5 வருஷம் நாங்கள் தியாகத்தை மேற்கொண்டோம்னா காலம் முழுக்க இங்கே நல்ல வாழ்க்கை ஒன்று அமைச்சு கொள்ள முடியும். அப்போ எனக்கு ஒரு 12 நாள்லாம் டைம் இருந்தது. ஆனால் எனக்கு இருந்த வாய்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. நான் இதை சொல்கிறேன் என்னென்னா, நீங்கள் சில பேர் நிற்கலாம், உங்கள் இந்த வயசு இருக்கிறார்கள் நிற்கலாம். இப்போ நீங்கள் யாரும் படித்து கொண்டிருப்பீங்க உயர்கல்வியை, அப்போ உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கனடா வர்றதுக்கு. நான் சொல்லுவேன் எப்படின்னா, நீங்கள் உயர்கல்வியை விட்டுட்டு நீங்கள் கனடா வர்றது வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். உங்களுக்கு ஒரு பிளான் இருக்குன்னா நீங்கள் வரலாம். காரணம்னா நானுமே ஒரு 50-50% ஒரு நிலைமையில இருந்து தான் வந்தேன். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரகிள் பண்ணி ஓரளவுக்கு நிலைமைக்கு வந்துകൊണ്ടിருக்கிறேன். எல்லாத்துக்குமே ஒரு காலம் இருக்குது. நீங்கள் அந்த ப்ரோசஸை நீங்கள் நம்பி அதில் உங்களோட கடின உழைப்பை போட்டு நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களை நம்பி இருக்க 20-30 பேர்த்த வாழ்க்கையை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கு நான் நிற்கிறேன். இன்னொரு கேள்வி தான் சார். ரெண்டு மாதம் இங்க வந்துட்டீங்க, வந்து 2 மாதம் ஆச்சு. இப்ப வந்ததுக்கும் இப்பவும் உங்களோட கனடாண்ட நிலை, உங்களோட மனநிலை, கனடாவை பற்றிய மனநிலை என்னன்னு சொன்னா, வந்த புதுசுல அகோரமாக தான் இருந்துச்சு. நான் வந்து என்ன சொன்னா, இதுதான் வாழ்க்கையும் தெரியாது. ஆனா இப்போதைக்கு இதுதான் வாழ்க்கை என்று நான் ஒன்றை அனலைஸ் பண்ணும்போது, நான் கனடாக்கு ஏற்ற மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமா மாற வலிக்கிட்டேன். கனடா மாறல, கனடா அப்படியே தான் இருக்குது. கனடாக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து என்ன மாற்றி கொண்டுருவேன். ஏன்னு சொன்னா, இப்போ சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி இசைவாக்கம் அடையணும்ன்றது பச்சோந்தி வந்து தண்டை கலரை மாற்றினாதான் பிழைச்சி கொள்ளலாம் என்ற மாதிரி. அதுக்காக நான் பச்சோந்தி இல்லை, நான் கனடாக்கு ஏற்ற மாதிரி நான் என்ன மாற்றி கொண்டதால நான் ஒரு 4 பேரோட கதைக்கலாம், 4 பேரோட சிரிக்கலாம், 4 இடத்துக்கு போகலாம். வந்த புதுசுல பஸ்ஸில் ஏறையே பயமா இருக்கு, ஐயோப்பா பஸ்ஸை பார்த்தாலே பயமா இருக்கு, ஏறுவோமா வேணாமான்னு தானா ஏறினா அப்புறம் தெரியும் இதுதான் பஸ். அப்படித்தான் சில விஷயங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கும் மட்டும் அது வந்து பெரிய விஷயமா இருக்கும். நம்ம அதுக்குள்ள இறங்கினோன்னா வந்து அட இவ்வளவுதானா, இது ஈஸியா இருக்கேன்ற வாழ்க்கையும் அதே மாதிரி தான்.
நீங்க வெளியில இருந்து பார்க்கும்போது பயங்கரமா இருக்கும். நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ள உள்ள போக போக தான் அது வாழ்க்கை வந்து உங்களை மாத்தி கொண்டிருக்கு. அதுக்கேத்த மாதிரி நீங்க வாழ்றதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நீங்க மாறிக்கொண்டிருப்பீங்க. அப்ப அதை வந்து நீங்க எதுக்கும் பயப்பட தேவையில்ல. 2023ல வந்து நீங்க இதுக்கெல்லாம் என்னென்னத்துக்கெல்லாம் பயந்தீங்க, என்னென்னத்துக்கெல்லாம் யோசிச்சீங்க, என்னென்னத்துக்கெல்லாம் பின்வாங்கினீங்க, அவ்வளோத்தையும் உங்களோட மைண்ட் செட்டுக்கு முன்னுக்கு கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு 2024 உங்களுக்கான நாளான்னு சொல்லி நீங்க முதல் கால் எடுத்து வைங்க. அது கால் நம்ம எடுத்து வைக்க அதுக்காக நான் எல்லாத்தையும் சாதிக்கல. ஏன்னா நான் சாதிச்சதை வச்சுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா ஒவ்வொரு காலும் முன்னுக்கு வைக்க 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 நமக்கு தானாவே ஏதோ ஒரு விஷயம், எத்தனையோ ஏதோ ஒரு கதவு, ஏதோ ஒரு சிவர் சிவர் கூட உடைஞ்சு விழும் நம்ம போக போக அந்த மாதிரி அப்படின்னு சொல்லிக்கலாம். கட்டாயம் பின் வாங்காதீங்க, முன்னுக்கு வாங்க. இப்ப கனடா வர்றது, கனடான்றதை விட இப்ப நான் பார்த்த விதத்துலன்னா வெளிநாடு என்றாலே ஏதோ பெரிய ஒரு சாதனை என்ற மாதிரி எல்லாரும் நினைச்சு கொண்டிருக்காங்க. ஏனோ தெரியல. வெளிநாடு போறதே லட்சியமா வச்சுருக்காங்க. லட்சியம்ன்றது வேறு, வெளிநாடு வர்றது லட்சியம் இல்லை. வெளிநாடுன்றது உழைக்கிறதுக்கு வர ஒரு இடம் உண்டுதான். நீங்க வந்து உழையுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க வெளிநாட்டுக்கு வந்த பிறகு இந்த லட்சியம் வந்து ஏதோ ஒரு இதுலயும் நான் அந்த பார்த்தேன். அந்த அந்த எல்லாம் வெளிநாட்டுல இருந்து வராங்க எல்லாரும் டிக்டாக்ல முதலாவது ஒரு பாட்டு போடுவாங்க. அந்த பறவைகள் பறக்கிறதோ ஏதோ ஒரு பாட்டு, அயன் படத்துல ஒரு பாடல். ஏதோ ஒரு பாட்டு தயவு செஞ்சு அவங்க ஏதோ இன்னொரு வீடியோல தான் நான் பார்த்தேன். அவர் மாத்தான் சொல்லுவார். ஏன்னா அந்த பாட்டை மட்டும் போடாதீங்க, அந்த பிராம்டன் அண்ணா போட்டிருந்தா நீங்க என்னவும் செய்ய கூடாது, அந்த பாட்டை அந்த ஏதாவது மாத்த பாட்டை கூடாது, பார்த்து மட்டும் பார்த்து சலிச்சு போச்சு. போடாதீங்கன்ற மாதிரி வாங்க, பிரச்சனை இல்லை. இப்ப வந்த வந்த உடனேயே எதையும் வந்து பெருசா விலாசமா இது பண்ணி இப்ப நீங்க வந்து சொல்றீங்க வந்து வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு வாராக்கள் விலாசம் போடுறாங்கன்னு சொன்னா ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு வாராக்கள் நீ என்ன செய்யறாங்க? அதே தான் செய்யறாங்க. அப்போ ஒரு ஒரு மாதிரி ஒரு இடத்துல அப்ப எல்லாரும் எல்லாத்தையும் மாத்திக்கொள்ளதான் வேணும். யாரையும் இங்க யாரையும் குறை சொல்ற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அப்ப அதனால அவங்க அவங்க மாறும்போது எல்லாமே தானா மாறும் என்று என் தனிப்பட்ட கருத்து. அப்ப வெளிநாட்டுக்கு வாங்கோ, வந்த இடத்துல வந்து கூத்துகள் வித்தையில காட்டாம வடிவா உழையுங்க. உழைச்சிட்டு திரும்ப வேணுமெண்டா உங்களுக்கு விருப்பம்னு சொன்னா நல்லா உழைச்சிட்டு ஊர்ல போயிட்டு சந்தோஷமா வாழுங்கோ. உழைக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் காலம் இல்லை உங்களுக்கு, நீங்களே டிசைட் பண்ணி கொடுங்க. 2023ல விட்டுட்டு 24ல ரைட் நான் இதை செய்ய போறேன், இத்தனை காலத்துக்கு நான் வெளிநாடு வர போறேன், கனடாவுக்கு போக போறேன், 5 வருஷம் உழைக்க போறேன், நல்ல அமௌண்ட் உண்டு மிச்சம் பிடிச்சி ஊருக்கு அனுப்பி ஒரு வீடு காணியை வாங்கி வீடை கட்டுவோம். 5 வருஷத்துல காணி வாங்கி வீடு கட்டி வீட்டுக்கு ஒரு வாகனமும் வாங்கலாமண்ணா. கனடாவுக்கு வந்தா உழைக்கிறவன் வாங்குவான், சேமிக்கிறவன் வாங்குவான், வந்து கூத்தடிக்கிறவன் வாங்க மாட்டான். அப்ப 2024ல வாராக்கள் இதை மட்டும் மனசுல வச்சுக்கொண்டு வாங்க. நம்ம உழைக்க வாரம், உழைக்கிற வந்த வேலையை மட்டும் செய்வோம். செஞ்சுட்டு நீங்க உழைச்சிட்டு உங்களோட சொந்த பந்தங்களோட சந்தோஷமா போய் வாழுங்கோ என்றது என்ற கருத்து. வேற எதுவும் நீங்க சொல்லுங்க. இல்ல அவரை கேட்ட அதே கேள்வி என்னடா, அவர் வந்து 3 மாதம் ஆகுது, நான் வந்து 2 வருஷம் 2 மாதம் 25 நாள் ஆகுது. இதுல இந்த அனுபவம் படி கனடா வந்து உங்களுக்கு நாளுக்கு நாள் ஒரு அனுபவத்தை தரும், படிப்பிச்சு கொண்டே இருங்க ஒரு ஒரு விஷயம். கனடா நான் வந்த புதுசுல வந்து கனடா எனக்கு ஒரு சொகுசான வாழ்க்கையை காட்டுச்சு. அப்ப காட்டுக்குள்ள நான் நினைச்சேன் கனடா வாழ்க்கை என்ன வெளிநாடு வாழ்க்கை என்ன இலகுவா இருக்கும். ஒரு காலகட்டம் போய்க்குள்ள அந்த சொகுசான வாழ்க்கையில இந்த வெளியில விரைக்கல, அதாவது கம்ஃபர்டான இடம், அதாவது உங்களுக்கு வேலைக்கு கஷ்டம் இல்லை, அதாவது உங்களுக்கு உதவிகள் அப்படிலாம் தேவையில்லை, நீங்களே மேனேஜ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கு. ஆனால் கனடா வந்து ஒரு கட்டத்தில் உங்களை டெஸ்ட் பண்ணும். அதாவது நீங்கள் எந்த லிமிட் வரைக்கும் போகிறீங்களா, அந்த லிமிட் வரைக்கும் நீங்கள் போய் நீங்கள் சக்சீட் ஆகி அங்கே வெளியில் வந்துட்டீங்களா நீங்கள் அங்கே நல்ல நிலைமைக்கு இருக்க முடியும். கனடா நிறைய அந்த ஒரு கனடாவுக்கு வந்த ஆட்களுக்கு வந்து படிப்பிக்குங்க என்ன விஷயத்த. நீங்கள் கனடாவில் நிறைய வருஷம் இருக்காது, நிறைய அனுபவம் இருக்கும். நீங்கள் வந்து கனடா வந்து நீங்கள் பணம் சேர்க்கலாம், சொத்து சேர்க்கலாம், எல்லாம் சேர்க்கலாம். கனடா வந்து நிறைய அனுபவம் சேர்க்கலாம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நாளுக்கு நாள் பல விடயங்களை கனடா சொல்லித்தரும், பல மனிதர்கள் பல விடயங்கள். மன்னிக்கணும் என்னன்னு சொன்னா இப்ப பொதுவா இது கனடா மட்டும்தான் இந்த வெளிநாடு என்னன்னு சொன்னா இப்ப நம்ம கனடால இது கதைக்கிறதால கனடான்ற பேரை சொல்றோமே ஒழிய பொதுவா வெளிநாடு என்று வந்தார் அது கட்டாராவும் இருக்கலாம், துபாய் இருக்கலாம். உங்களுக்கான ஒவ்வொரு அனுபவத்தையும் கட்டாயம் அந்த வெளிநாடு பிற நாடுகள் உங்களுக்கு கட்டாயம் தரும் இல்லையாவோமா. இப்ப நம்ம ஊர்ல வந்து அதுதான் இது பண்ண நான் வந்து கனடா எடுத்தது கனடா 2 வருஷம் வந்தது. அப்ப கனடா எடுக்கலாம் அந்த விஷயத்த சொன்னா, நீங்க எந்த நாடு போனாலுமே இதுதான், இது விலை மதிக்க முடியாத விஷயம். காரணம் என்னன்னா நீங்க ஒரு மனநிலையில வந்திருப்பீங்க கனடாக்கு, அதாவது நாங்கள் எங்கட ஆக்களோட பழகி எல்லாம் செய்து இங்க வரைக்குள்ள உங்களோட மனநிலையே மாறும். அதாவது உங்களோட கேரக்டரே நல்லா சேஞ்ச் ஆகி உங்களை ஸ்ட்ராங் ஆகும், பல விடயங்கள் நடக்கும்.
ஒரு ஒரு கொஞ்ச காலம் தான் கடினமாக இருக்கும். அதுக்கு பிறகு வந்து உங்களோட நீங்கள் போட்ட உழைப்புக்கான ஊதியம் வந்து நிச்சயமாக கிடைக்கும். கனடா இல்லை எல்லா நாடுமே வாழ்றதுக்கு நல்ல விஷயம்தான். நீங்க வந்த நோக்கம் இவர் சொன்ன மாதிரி அந்த நோக்கத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது. நான் வர்றது உழைக்கிறதுக்கு சொத்து சேர்க்கிறதுக்கு, நான் வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் போக போகிறேன்னா 5 வருஷத்துக்கு போக போகிறேன்னா முடிவு பண்ணுங்க. இல்லை இங்கேயே தான் வாழ போகிறேன்னா அந்த முடிவு பண்ணிட்டு வரப்போறார்கள் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஹார்டா இருக்கு. மேலும் சொன்னா எடுக்கிற ஒவ்வொரு டிசிஷனும் நீங்க ஒவ்வொரு முடிவும் வெளிநாட்டுகளை நீங்க கால் வைக்கும் போது டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க ஏதோ ஒன்றை நினைச்சு ஃப்ளைட்ல கால் வைப்பீங்க. கால் வச்சு இங்க வந்து இறங்கின பிறகு உங்களை ஒரு ஆட்டும் வெளிநாடு. சும்மா அது அது வேற லெவல்ன்னு தான் சொல்லலாம். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும். மனதைரியம்ன்றது உடம்ப கண்ட்ரோல் பண்றது மனசுதான். என்ன பொறுத்த மட்டும் மூளையை கண்ட்ரோல் பண்றது மனசுதான் என்று நான் நம்புவேன். ஏன்னு சொன்னா மனசு நிம்மதியா இருந்தாதான் மூளை வடிவா யோசிக்கும். மூளை வடிவா யோசிச்சாதான் உடம்பு செயல்படும்ன்றது. அப்ப மனசை வந்து துன்பம் நமக்கு அப்போத காய்ச்ச மாதிரி அழுகையும் வரும், சோகம் வரும், இருக்கலாம் வரும். வேலை செஞ்சு கொண்டிருக்கும் போது ஒரு பக்கம் கண்ணால கண்ணீர் வர்ற அளவுக்கு ஒருவேளை அனுபவமும் இருக்கலாம். எல்லாம் வரும் தான். ஆனா நம்ம டிசைட் பண்ணி வந்துட்டோம். இதுதான் கொஞ்ச காலத்துக்கு நம்ம உழைக்கணும், வேலை செய்யணும். நம்ம கஷ்டப்பட்டா நமக்கு பின்னால இருக்கிற நாங்க வேற வெளியாக்களுக்கு தான் நம்ம உதவி செய்யணும் மட்டும் இல்லை. நம்மளோட குடும்பத்துக்குள்ளே கஷ்டப்படுறவங்க 4 பேருக்கு உதவி செஞ்சாலும் அது எல்லாமே உதவி தான். உதவி வேலைக்கு தான் செய்யணும் மட்டும் இல்லை. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது உதவி. அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. அப்ப நம்ம கஷ்டப்படுறதால 4 பேர் நல்லா இருப்பாங்கன்னு நம்ம இது பண்ணலாம். அந்த 4 பேரும் இதையே மனசுல யோசிக்க கொள்ளுவோம். இவர் எனக்கு உழைச்சி தரேன் என்னன்னு சொன்னா ஊர்ல KTM பைக் ஓடி திரிஞ்சாக்கெல்லாம் இங்க கோப்பை அடிச்சு மிஷின்ல அடிச்சு கோப்பை கழுவுறதும், பஸ்ல ஏறி போறதும், நடந்து போறதும். இங்க அப்படித்தான். அங்க KTMல நீங்க திரிஞ்சிருப்பீங்க, பெரிய வாகனங்கள்ல திரிஞ்சிருப்பீங்க, பெரிய பெரிய பைக்குகள்ல CBRகள்ல தெரிஞ்சுப்பீங்க. அங்க அதெல்லாம் இங்க இல்லை. இங்க லோ 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 நடையும் குளிரும் அதுவும் இதுவும். அப்ப ஒரு வித்தியாசமா வாழ்க்கை உண்டு வெளிநாட்டு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை அந்த கனவுகள் இப்ப பெருசா இது பண்ணணும் அது சொல்லி பெரிய கனவா காணுங்க. ஆசைப்படுற தப்பு இல்லை. இதுகள் தான் நான் செய்ய விலங்குதான். நான் சொல்றேன், நான் ஜீன்ஸ் போடணும், விலாசமா 50,000 ரூபாய் சப்பாத்து போடணும், கழுத்துல 4-5 செயின் போடணும் என்றது ஆசை இல்லை. நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும் என்றது தான் ஆசை. அது லட்சியமாகவும் கூட இருக்கலாம். சில பேர் படிப்பு விஷயத்துல லட்சியத்துல இருப்பாங்க. படிப்பு வராதவங்க வந்து இன்னொரு இதுல லட்சியமா இருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாட்டுக்கு வரவங்க உழைக்கணும், உழைச்சி 4 பேரை நல்லா வச்சுக்கணும், இந்த குடும்பத்தை நல்லா வச்சிருக்கணும் என்ற ஒரு லட்சியத்துல வந்தீங்கன்னு சொன்னா கட்டாயம் உழைக்கலாம். உழைச்சி 2024க்குள்ளேயே நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கும் வரலாம் என்றது 2024ல டிசைட் பண்ணி கொள்ளுங்க. அல்லது நாங்கள் அதான் ஏற்கனவே காணொலியில் சொல்கிற காரணம், நாங்கள் சில விடயத்தை சொல்லிக்க அது உங்களுக்கு நாங்கள் பெற வேண்டாமன்று சொல்கிறோம்ன்ற மாதிரி சில பேர் கமெண்ட் பண்ணி எந்த தருணத்திலும் நாங்கள் அப்படி சொல்லவே மாட்டோம். உங்களுக்கு வந்தால் இங்கே நீங்கள் வர்ற ஒரு சில கஷ்டம் வந்த உடனே ஒரு சில கஷ்டங்கள் இருக்கும். அதைத்தான் நாங்கள் விளங்கப்படுத்துகிறோம். அப்படியான ஒரு சுச்சுவேஷனுக்கு நீங்கள் மனநிலையில் வாங்கும் வந்தீங்கன்னா நீங்கள் அதை சமாளிப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த ஒன்றை வந்து இங்கே உங்களுக்கு எதிர்பார்த்த அது நடக்காட்டி உங்களுக்கு பெரிய ஒரு தாக்கம் பெறும். அதுக்காக தான் நாங்கள் சொல்கிறோமே தவிர மற்றபடி வாங்கும் வந்து நல்லா இருங்கோ, 4 பேருக்கு உதவி செய்யுங்கோ. அது ஒரு அது அவை உங்களுக்கு நன்றி சொல்லிக்க, உங்களுக்கு வாழ்த்துக்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய புண்ணியமாக இருக்கும். அதாவது இந்த வீடியோவை நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஷேர் பண்ணி விடுங்க, மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னால் நானும் இப்போ கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு மேலே செய்கிறேன். நான் என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் சரியான குறைவு. என்னால் நாங்கள் அந்த குழந்தை ஒன்று தவழ்ந்து எழும்பி வர மாதிரி தான் நாங்களே இங்கே செய்கிறோம். சில பேர் ஸ்லோனில் அவருக்கு ஏற்கனவே யூடியூப் வச்சுருந்தேன்னா அதுக்கால செய்ய கூடுதலான வியூஸ் ஆக்களுக்கு தெரிய வரும். இதை நாங்கள் இப்போ தான் வெளியில் வாரம் ஆனபடியால் நீங்கள் அதை ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இதுவும் ஒரு கண்ணேரம் காய்ச்சிட்ட பண்ணிக்கலாம். இதோட முடிப்போம். இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஆய்ச்சி கொள்வோம். இதுதான் 2023ல கடைசியா போடுற வீடியோவா? என்னத்தை பொறுத்தவரை அநேகமாக கடைசி வீடியோ தான் நினைக்கிறேன். எனிவே இன்னொரு இதில் சந்திப்போம். இந்த தருணத்தில் சார்ஜனுக்கும் தர்சனுக்கும் நன்றியை தெரிவிச்சிருக்கிறோம். என்றால் எங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை நாங்கள் ஷேர் பண்ணிக்கொள்கிறோம் உங்களுக்கு. அவ்வளோதான். எல்லாரும்
எல்லாரும் சந்தோஷமா இருங்க. வெளிநாட்டுக்காரர்ன்றதை விட ஒரு ஊர்ல காசு இருக்கிறவங்களும் சரி, வெளிநாட்டுல காசு இருக்கிறவங்களும் சரி, உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட சொந்த பந்தத்துக்குள்ள இருக்கிறவங்கள்ட்ட தோல்ல தட்டி கொடுங்க. அவங்க எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு நல்ல நிலைமையில வாய்ப்புகள் வந்து கொண்டு நம்ம உருவாக்கி கொள்ளணும். இல்லைன்னு சொன்னா உருவாகி கொண்டு வர நேரத்துல நம்ம அதை டப்பண்டு உருவாக்கிடுவோம். அப்ப இப்போ பல நாடுகள் வாய்ப்புகளை கொடுத்து கொண்டு இருக்குது. ஏன்னா இப்ப ஒன்றும் தெரியாமையும் நாங்களும் கதைக்கல. நாங்க ஒவ்வொரு வீடியோவும் போடும்போது உண்மையான விஷயத்த மட்டும்தான் நாங்க போடுறோம். 4 விஷயத்த தெரிஞ்சு கொண்டு 4 இதுகளை பார்த்து அறிஞ்சு கொண்டு தான் நாங்க காய்க்கிறோம். நாங்க பொய்யான விஷயம் ஏன்னா நாங்க சொல்ற விஷயம் மற்றாக்கள் மாதிரி சும்மா ஏனோ தானோன்னு சொல்லிட்டு போற அளவுக்கு இல்லை. இப்போ நாங்க சொல்ற ஒவ்வொரு விஷயமும் 4 பேருக்கு நல்லது நடக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஒரு வீடியோ நாங்க போடுறது. அந்த விதத்துல தான் இதையும் சொல்றோம். சில நாடுகள் பல நாடுகள் சில வாய்ப்புகளை எல்லாருக்கும் கதவை திறக்குது, பூட்டுறதும் இருக்கு, திறக்கிறதும் இருக்கு. திறக்கும் போது அதை வாய்ப்பை பிரயோசனப்படுத்தி கொண்டு இல்லாதவங்களை தட்டி விட்டீங்கன்னு சொன்னா அவங்களும் வந்துருவாங்க. அப்படி தட்டி வெளியில வாரவங்களும் அதை மறக்காம எந்நிலை வந்தாலும் வந்த நிலை மறக்க கூடாதுன்றது. அந்த வந்த நிலையை மறக்காம நீங்களும் அவங்களுக்கு உண்மையா இருங்க. சும்மா தேவையில்லாத இதுகளுக்கு போகாம வந்த இடத்துல அவர் எனக்கு உதவி செஞ்சவர், அவர் நான் வாழ்ந்து காட்டணும்ன்ற ஒரு இதுலயே வாழ்ந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கும் ஒரு திருப்தி உண்டு. அது அது ஆத்ம திருப்தி என்று சொல்லலாம். அது மனசார சொல்ற ஒரு திருப்தி உண்டு. அப்ப நாம தான் வெளிநாட்டுக்காரரையும் குழப்புறது ஏன்னு சொன்னா அவங்க செய்யற உதவியை நம்ம பிரயோசனம் இல்லாம படுத்துறது. அப்ப அந்த பிள்ளைகளையும் நீங்க செய்யாதீங்க. உதவிகள் நம்ம நடந்து கொள்ற விதத்துல தானா தேடி வாரது உண்டு. அதை பிரயோசனப்படுத்தி 2023 தேவையில்லாத விஷயங்களை விட்டுட்டு நல்லா இருக்கணும் என்ற சொல்லி ஒரு 2024 ஒரு கோட்பாட்டோட உங்களுக்கு நல்லா விடியட்டும் என்று நான் கடவுளை வேண்டிக் கொண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்றேன். ஆனா நீங்களும் சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க எதிர்பார்ப்புகளோட வர்றது சரியான விடயம் தான். ஆனா சில சமயங்கள்ல எதிர்பார்ப்புகள் ஏமாற்றத்தை தரும். ஆனா நீங்க ஒரு நல்ல ஒரு மன திறத்தோட வந்தீங்கன்னா எதுவுமே செய்யலாம். இப்போ முதல்ல சொல்லியிருந்தேன் என்னன்னா, நாங்கள் கனடா வர்றது பெரும்பாலும் யோசிக்கிறேன்னா கனடா வர்றது மெட்டாக்களுக்கு பிடிக்காது, வரக்கூடாது நான் கதைக்கிறேன் மாதிரி சொல்லுவாங்க. அப்படி கிடையாது. இப்போ எந்த நோக்கம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆள் இங்கே வந்துட்டீங்கன்னா அங்கே ஒரு 10 பேர்த்த வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். அல்லது ஒரு 2 பேர் 3 பேர் உங்களால் எடுத்து விட முடியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு. ஏன்னா குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்கிறீங்க, பல குடும்பங்கள் அது மூலம் வாழுது. நீங்களும் வாங்க உள்ள இங்கே இந்த கலாச்சாரம் எல்லா பண்பாடையும் தெரிஞ்சு கொள்ளுங்கள். உங்களோட கம்யூனிட்டிக்கும் ஒரு உதவியாக இருக்கும் இப்படி ஆக்கள் வர்றது. எல்லாரும் வாங்க உழைங்க. என்ன விஷயங்கள் இங்கே நடக்குதுன்றது தான் நாங்கள் ஒரு கண்ணாடி மாதிரி திருப்பி சொல்கிறோம். என்ன நடக்குதோ ரிஃப்ளெக்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட வேலையை தவிர நாங்கள் ஒரு ஆளை டிமோட்டிவேட் பண்ணி அல்லது வரக்கூடாது எந்த கெட்ட எண்ணங்களும் கிடையாது. எல்லாம் சரியான நோக்கத்தோட சரியா ஆராய்ஞ்சு தான் சொல்கிறோம். 2024 வரப்போகிற எல்லாருக்குமே வாழ்த்துக்கள், அதோட புத்தாண்டு வாழ்த்துக்களும். ஒரு நல்ல மனநிலையோட வந்தீங்கன்னா இந்த நாடு மட்டுமில்லை எந்த நாடுமே உங்களுக்கு செல்வ வளத்துலேருந்து எல்லாத்துக்குமே உதவி செய்யும். நல்ல ஒரு மனநிலையோட வந்தீங்கன்னா எந்த நாடுமே சிறப்பாக இருக்கு. நானும் இந்த தருணத்தில் உங்களுக்கு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். மனதை வேற்ற சேனலும் ஒன்று இருக்குது, சாரிஜன் வியூஸ் அண்டு, அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. அவரும் இப்போ ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான். நீங்க மனசு வச்சா நானும் ஒரு சேனல் உண்டு. இப்ப அதுக்கும் திட்டுவாங்க, ஐயா வரவும் போறவன்லாம் சேனல் எடுத்து நடத்துறான்னு. அப்படி இல்ல, வாரவரும் போறவன் சேனல் நடத்துறது முக்கியம் இல்லை. அந்த சேனல்ல என்ன விஷயம் இருக்குன்றதுதான் முக்கியம். அப்ப எனக்குள்ள என்ன இருக்குன்றதுதான் நாம் பார்க்கணுமே ஒழிய நான் எல்லாத்தையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கலாம். அப்ப நீ எல்லாத்தையும் சொல்லலாம், பண்ணுக்கு செய்யறாங்க, அது செய்யறாங்க, இது செய்யறாங்க. உங்களுக்கு எல்லாரும் செய்யுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. எத்தனை பேரும் எத்தனை சேனலும் தருவாங்க. ஆனா நல்ல விஷயம் இருந்தா அதுக்கு கட்டாயம் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்ண அது சின்ன ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று தானே. அந்த கோலைக்குள்ள இருக்கிற தண்ணி அடியில இருக்கிற தண்ணி மாதிரி தான், கல்ல போட போட தண்ணி மேல வரும், அவ்வளவுதானே. அப்ப நீங்க எவ்வளவுக்கு நீங்க நல்ல விஷயங்களை சப்போர்ட் பண்றீங்களோ அவ்வளவுக்கு ஆழமா பதிஞ்சிருக்கிற நல்ல விஷயங்கள் எல்லாம் மேல வரும், வெளியே வரும் என்றதுதான் எந்த தனிப்பட்ட கருத்து. எதிர்காலத்துல நானும் சேனல்
அது எனக்கு ஐடியா இருக்கோ இல்லை இல்லை இது வரைக்கும் இல்லை. அவர் ஓப்பன் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டார். அவர் போடுறது தான் தாமதிக்கிறார். நான் சொல்லி கொண்டிருக்கேன் ஓப்பன் பண்ணுவாங்க. என்னால எனக்கு இவ்வளவு கனவே இங்க வந்தால் தான் இந்த கனடாவை பற்றிய கன விஷயங்கள் வெளியில மற்ற மக்கள் அறியக்கூடிய மாதிரி இருக்கும். அதனுடைய இந்த வெறும் உண்மையில நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்களான கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா வெள்ளுக்கான விஷயங்கள் இருக்கு. ஒருத்தர் வந்தா நல்ல விஷயங்களை போடுவேன். எல்லாம் நாம விரும்புறது மட்டும் இல்லை, காலமும் சூழ்நிலையும் சுத்தி இருக்கிறது. சூழ்நிலைன்றது பொதுவா மக்களையும் சேரும், எல்லாமே அதுக்குள்ள வரும். அப்ப அதனால தேவைப்பட்டா கட்டாயம் திறப்போம். பொறுத்திருந்து பார்ப்போம் அதுக்கு வருன்னு சொல்லி. தேவைப்பட்டால நீங்கள் கட்டாயம் ஆரம்பிக்கணும். எல்லாம் ஆள் ரெடியாக இருக்கிறார். ஆரம்பித்தால் கன விஷயங்களை அவரும் போட்டு கொண்டு வந்தால் தான் நாங்கள் ஆளுக்கள் சந்திப்போம், கதைப்போம், ஷேர் பண்ணுவோம். நல்ல விஷயங்களை நல்லதை செய்வோம். நல்லதை செய்வோம், நல்லதையும் செய்விப்போம். அவ்வளவுதான். சரி, எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்த்துக்கள்.